இப்போ வந்து இந்த சிஸ்டமை பாருங்கள், இது வந்து டார்ஷனல் பெண்டுலமோட ஒரு இமேஜ். ஓகேவா? இந்த இது வந்து ஒரு டிஸ்க், சாலிட் டிஸ்க். இது வந்து ரிஜிட் ஒயர். ரிஜிட் ஒயர்னால் என்ன? நார்மலாக இருக்கக்கூடிய நூல் ஒயர் இல்லாமல் இரும்பலே செஞ்ச ஒயர் மாதிரி. ஓகேவா? ஸ்டீல் ஒயர் அந்த மாதிரி. இதனுடைய டார்ஷனல் ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரிஜிட் ஒயரோட ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பர்பஸ். ஏன்னா இந்த மாடுலஸ் தெரிஞ்சால் அந்த மெட்டீரியலோட கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிய வரும். அதனால் வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்கணுங்கிறது ஒரு தேவை இங்கே இருக்குது. அந்த தேவையை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், எந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டிஸ்கை வந்து நான் சுற்றி விட்றேன். ஓகேவா? சுற்றி விட்டால் என்ன ஆகும்? நான் வந்து ஒரு டைரெக்ஷனை சுற்றி விடுவேன். அதுக்கு பேர் என்னென்னா வந்து எக்ஸ்டர்னல் கப்புள். ஓகேவா? அப்போது அந்த வயர் என்ன பண்ணும்? திரும்பி பழைய டைரெக்ஷனில் வந்து அதை எடுத்துகிட்டு வரும். நான் இந்த டைரெக்ஷன் சுற்றி விட்டேன்னா அது வயர் என்ன பண்ணும்? அது பழைய பொசிஷனுக்கு திரும்பி கொண்டு வர பார்க்கும். அது என்னது? ரீஸ்டோரிங் கப்புள். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் கப்புளுக்கு ஆப்போசிட்டாக ரீஸ்டோரிங் கப்புள் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ரீஸ்டோரிங் கப்புள். அது எப்படி நான் மென்ஷன் பண்ண முடியும்? அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? மேக் இட் அஸ் சி மைனஸ் சி தீட்டா. எவ்வளோ ஆங்கிள் வந்து இது கொடுக்குதோ அதை பொறுத்து. இது வந்து ஹூக்ஸோட ஸ்ப்ரிங்கில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ப்ரிங் வந்து எப்படி வந்து அந்த ஒரிஜினல் பொசிஷன் திரும்பி மாறுறது ஆங்கிள் பொறுத்து. மைனஸ் சி தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிங்கிறது தான் ட்விஸ்டிங் கப்புள் பெர் யூனிட் ஏரியா. நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல இது வரைக்கும், அந்த ட்விஸ்டிங் கப்புள் பெர் யூனிட் ஏரியா தான் இந்த சி. அதுதான் வந்து இந்த சி. ஸோ ரீஸ்டோரிங் கப்புள்ங்கிறது என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா மைனஸ் சி தீட்டா. அதுதான் வந்து என்னுடைய ரீஸ்டோரிங் கப்புள். அப்போது நான் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் கப்புள் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்டர்னல் கப்புள்ங்கிறது என்ன? நான் அப்ளை பண்ணக்கூடிய டார்க் அப்படிங்கிறது என்ன? ஸோ யூ கேன் நோ தட் அது வந்து ஃபோர்ஸ் வேல்யூ என்ன சொல்லுவோம்? வின்னவர் நம்ம வந்து ஃபோர்ஸ் எழுதும்போது எம் இன்டூ ஏ அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஆஃப் ரொட்டேஷனல் சிஸ்டமை மாஸ்க்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டூ ஐ ஹேவ் angular acceleration, not acceleration, instead of angular acceleration alpha. So alpha is nothing but d square theta by dt square. ஓகேங்களா? அதுதான் வந்து என்னது? அதனுடைய angular acceleration வந்து ஆல்ஃபாங்கிறத d square theta by dt square சொல்லுவோம். I alpha அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து இது வந்து ஒரு ஆசிலேஷன் மேக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆசிலேஷன் திரும்பி அந்த ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்குன்னா ஜஸ்ட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டுருக்கும். ஓகேவா? வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நான் கொஞ்சம் சுற்றி விட்டேன் அப்படின்னா திரும்பி முன்னாடி பின்னாடியும் அது வந்து ஒரு ஆசிலேஷன் நடக்கும். அந்த ஆசிலேஷன் பேர் என்னென்னா சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஆசிலேஷன் வந்து இது பண்ணும். தனி ஹார்மானிக் ஆசிலேஷன்ஸ், சிம்பிள் ஹார்மானிக் தனி சீரிசை அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவோம். தமிழில் சொல்லும்போது தனிச்சீரிசை அலைவுகள், அதனுடைய மீனிங் வந்து அதுதான் சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேஷன்ஸ். எப்போ அப்படின்னா when the external couple equal to restoring couple. ஓகே, restoring couple. அப்போ தான் வந்து நமக்கு இது கிடைக்கும். ஸோ we'll go next page. ஸோ எக்ஸ்டர்னல் கப்புள் என்ன அப்படின்னு பார்த்தா ஐ இன்டூ ஆல்ஃபா வந்து நான் என்ன சொன்னேன்? டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர். அந்த பக்கம் என்ன இருக்கும்? ரீஸ்டோரிங் கப்புள் மைனஸ் சி தீட்டா. ஓகே, இந்த ஈக்குவேஷனை ஐ டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர். ஸோ பிஃபோர் தட் ஐ வில் டூ ஒன் மோர் திங். ஜஸ்ட் டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் சி பை ஐ. அந்த ஐயை வந்து நான் ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ யூ கேன் சி, ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ், ஸோ இந்த பக்கம் இருக்க மைனஸ் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? ப்ளஸ் சி பை ஐ தீட்டா ஈக்குவல் டு 0. இது வந்து சிம்பிள் ஹார்மானிக் ஈக்குவேஷனோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட். ஓகே, சிம்பிள் ஹார்மானிக் ஈக்குவேஷனோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்
ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யூ வில் கெட் சம் தீட்டா ஈக்குவல் டு இந்த c/iங்கிறத ரூட்டில் வந்துடும். நார்மலாக வந்து ஐ வில் கேன் ரீப்ளேஸ் இட் ஆஸ் c/i, வெயிட் சம்டைம், c/i ஐ கேன் சேஞ்ச் இட் டு ஒமேகா ஸ்கொயர். ஓகே, ஏன் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே ஃபைன், ஐ வில் ட்ரை because if it is there you can adjust sometime. d square theta plus dt square plus equal to minus omega square theta. So இதனுடைய solutions theta equal to some a exponential I omega t plus b e power minus I omega t. இதுதான் வந்து உங்களுடைய சொல்யூஷனாக கிடைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி லைக் அ சைன் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஐ ஒமேகா டிங்கிறது அப்படின்னா என்ன, சம்திங் லைக் நான் வந்து சீரிஸ் ஐ அப்படின்னு சொன்னால ஹார்மோனிக் மோஷன்ஸ். நீங்கள் வந்து சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா திஸ் வில் பி லைக் என்ன ஆசிலேஷன்ஸ். ஸோ அந்த டைமிங் பொறுத்து அந்த ஆசிலேஷன் நடக்கிறது. ஸோ மேலேயும் கீழே அந்த ரொட்டேஷன்ஸ் அந்த இது டிஸ்க் என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடி பின்னாடி வந்து ஒரே மாதிரி இதனுடைய மோஷன் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மேலே இந்த பொசிஷனை வந்து இனிஷியல் பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ யூ கேன் see it லேப் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். அந்த டைமிங் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதனுடைய கம்ப்ளீட் வேவ் லென்த்து எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தா இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து திரும்பி இதே பாயிண்ட்டுக்கு இங்கே போயிட்டு திரும்பி என்ன பண்ணணும், திரும்பி வந்து அது இங்கே வரணும், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வரணும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம் ஒன் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் வேவ் லென்த். ஸோ இங்கே ஆரம்பித்தது இங்கே முடியுது, திரும்பி அதே பாயிண்ட்டுக்கு வருது. அந்த இது எக்ஸுங்கிறத வச்சுட்டோம்னா அந்த பொசிஷன் திரும்பி வருது அப்படின்னா தென் கம்ப்ளீட் ஒன் வேவ் லென்த். ஸோ இந்த வேவ் லென்த் தெரிஞ்சு அப்படின்னா இதனோட டைம் பீரியடும் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா t equal to 2π ஒமேகா அப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹாவ் அ t 2π. ஸோ இந்த ஒமேகாங்கிறது என்ன, ரூட் i by c. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு, ஸோ ஹியர் ஒமேகா ஈக்குவல் டு ரூட் c by i. ஸோ ஜஸ்ட் ஸோ நவ் வில் கீப் இட் ஜஸ்ட் ஒமேகா. ஸோ இப்போ தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒமேகா ஸ்கொயராக மாற்ற போகிறேன். ஸோ ஒமேகா ஸ்கொயராக மாற்றினா என்னுடைய ஜஸ்ட் சீன் எனக்கு கிடைக்கும்ல. ஸோ t ஸ்கொயர் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயருங்கிறது என்ன, 4π ஸ்கொயர் ஐ c by i. ஸோ c by i ஐங்கிறத நம்ம மேலே கொண்டு போயிடலாம், கீழே இருக்கிறனால this will come in the numerator. Just look at it, this is nothing but I can replace 4π ஸ்கொயர் i by c ஓட வேல்யூ என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, n by a power 4 divided by 2l. Okay, this is what, this is my c value. இன்னும் ப்ராப்பராக எழுதுனா அப்படின்னா இந்த 2l கூட வந்து மேலே வந்துடும். இந்த 8π ஸ்கொயர் il divided by இந்த பை கேன்சல் ஆகிருக்கும், இந்த ஸ்கொயர் தேவையில்லை, 8π il n a power 4. So I am going to consume this space. So what I got here is t square equal to 8π square il divided by n a power 4. இப்போது அந்த மெட்டீரியல் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா ஐ நோ, இப்போ வந்து நான் ஆசிலேட் பண்ணேன் அப்படின்னா ஆசிலேட் பண்ணும்போது என்னோட டி வேல்யூ நான் கவுண்ட் பண்ண முடியும். ஐங்கிறது அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த மெட்டீரியலோட ஷேப்பை வச்சு அந்த டிஸ்கோட ஷேப்பை வச்சு டிஸ்க்கு எவ்வளோ ஐங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எல்லுங்கிறது அந்த லென்த் ஆஃப் த ஒயர், ஏங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஒயர். ஸோ என் மட்டும்தான் எனக்கு தெரியாது. ஸோ அன்னோன் இஸ் என், அன்னோன் இஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர், தட் இஸ் அந்த டி ஸ்கொயரை வந்து மாற்றி கொண்டு வந்துடலாம். 8π ஸ்கொயர் IL divided by சார் பை தானே, thank you, pi, that is pi. Yeah, thank you. 8π IL t square a power 4. So this is the rigidity modulus of the wire, rigid wire. So the unit வந்து n meter per meter square. So this is what we found it today. So நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டார்ஷன் பெண்டலோட லென்த் வந்து
எல், அந்த டிஸ்கோட ரேடியஸ் அந்த மாதிரி வந்து நம்ம தெரியும். இதில் வந்து இதனுடைய ரேடியஸை வந்து ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது சும்மா வெறும் எது வெயிட்டுமே இல்லாமல் இப்போ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னா, 2 அடிஷ்னல் வெயிட்டை ஆட் பண்ணியிருக்க போகிறேன். அடிஷ்னல் வெயிட்டை வந்து ஸ்மால் எம். ஸோ இதனுடைய மாஸ் என்னென்னு பார்த்தா, ஒன்னோட வெயிட் வந்து ஸ்மால் எம். அது வந்து 2 டிஸ்டன்ஸில் வைக்க போகிறேன். ஒன்று வந்து D1 டிஸ்டன்ஸில் வைக்க போகிறேன். அனதர் ஒன்று அது ரெண்டுமே D1 டிஸ்டன்ஸில் இந்த பக்கமும் 2 மாஸ் வைக்க போகிறேன் கரெக்டாக ஒரே நேர்கோட்டில். தென் ஐ எம் கோயிங் டு கீப் ஒன் மோர் டிஸ்டன்ஸ், தட் இஸ் D2. இந்த டிஸ்க்கும் சேம், இந்த ப்ளூ கலராக இருக்கக்கூடிய மாஸ் எல்லாமே வந்து சேம் வெயிட் தான். அது D1 அண்டு D1 டிஸ்டன்ஸில் 2 வைக்க போகிறேன், 2 பக்கமும் ஆப்போசிட் சைடில் வைக்க போகிறேன். அப்புறம் D2வில் வைக்க போகிறேன். இதனால் எனக்கு என்ன நல்லது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ யூ நோ ஐ have told that T equal to 2 pi root I by C. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, as earlier I have told omega equal to C by I root. So T equal to 2 pi by omega, that way I got it for here. So without mass I am going to name it as I naught. Without the mass, இந்த இதில் கிடைக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து I naught வச்சுக்கிறேன். வித் மாஸ் இந்த டிஃப்ரென்ஸ் D1 டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் வந்து T1 அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அது வந்து என்ன வரும், 2 pi root of I1 divided by C I1. அப்புறம் T2 அதை வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, I am going to tell that as T2 by C. Okay, so what I will going to achieve in this is I am going to find the value for I naught. I naught ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, by understanding what is actually moment of inertia of the system. ஓகேவா, moment of inertia of the system வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற will just see it on the other side. இந்த இடத்துல பார்க்கும்போது moment of inertiaங்கிறது என்ன, I நாட்டுங்கிறது இந்த டிஸ்கோட moment of inertia, அந்த ஃப்ரீ டிஸ்க். இப்போ வந்து I am going to get for I1 என்ன அப்படின்னா I naught, ஏன்னா அந்த டிஸ்கோட moment of inertia plus 2 இந்த 2 மாஸ் இருக்குது. ஸோ இந்த 2 மாஸும் வந்து இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போது md1 ஸ்கொயர், இது வந்து என்னது, இந்த மாஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ 2 மாஸ்க்கும் போட்டேன் அப்படின்னா 2 மாஸ்க்கு வர்றது 2md1 ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் இதனுடைய இன்னொரு அந்த சிஸ்டம்னால் கிடைக்கக்கூடிய ஒரு மாஸ், தட் இஸ் I. ஜஸ்ட் ஐ கீப் இட் அஸ் ஜஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த இது ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகும், இது ரெண்டுமே வந்து ஒரு இதாக மாறும். ஓகே, அந்த இது அது வந்து ரெண்டுக்குமே இந்த டிஸ்டன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் I2 I naught ப்ளஸ் 2m, இந்த இடத்துல என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா D2 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இன்டர்னல் அந்த மாஸ்க்னால் இந்த இன்டர்னல் மாஸ்க் இருக்கும், இந்த மாஸ் இருக்குல்ல, இந்த மாஸ்க் என்ன இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வச்சுருக்கும் போது அதனுடைய இருக்கும், அதுதான் வந்து I ரெண்டுமே சேம். அது 2 சிஸ்டம்க்கு வந்து அதே மாஸ் தானே வைக்கிறோம். ஸோ ஐன்னு இருக்கும். ஸோ இஃப் ஐ ட்ரை டு subtract from I2 minus I1 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, this will cancels, இது மட்டும் நமக்கு கிடைக்கும் 2m d2 square minus d1 square. okay, so t square equal to 4 pi square I naught by C. so keep it T naught T1, this is 4 pi square I1 divided by C, T2 4 pi square I2 by C. all of them are square, T2 square T1 square T2 square. so T2 square minus T1 square will give me 4 pi square by C I2 minus I1. இது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா I2 minus I1 what it is, 2m d2 square minus d1 square.
just to go on the same way that I can fill, that is 4 pi square c I2 க்கு பதிலா I am going to replace 2m d2 square minus d1 square. So this one will be just will wait just I have need to do one more thing, that is t naught square divided by t1 square t2 square minus t2 square minus t1 square. If it is some difference, then we will go next page. So என்ன பண்ண அப்படின்னா I am going to get the ratio for t naught square divided by t2 square minus t1 square. T naught square is 4 pi square I by c divided by t2 square minus t1 square is 4 pi square, that is common, then again divided by c also common. I2 minus I1 will gives us என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா I2 minus I1ங்கிறது இருக்கும். அந்த I2 minus I1 பதிலாக 2m d2 square minus d1 square. Other things will cancel. So 4 pi square will cancels. And the c கூட cancel ஆகிடும். So I will have here is I0 divided by 2m d2 square minus d1 square அப்படிங்கிற ஒரு term எனக்கு கிடைக்கும். If it is like that, what are things unknown? So இந்த இது equal t0 square இது வந்து என்ன t2 square minus t1 square equal to I0 divided by 2m d2 square minus d1 square. So இங்கே I can write for I0, which is nothing but just I have to take it in whatever denominator here will goes to numerator in this side, that is t0 square 2m d2 square minus d1 square divided by t2 square minus t1 square. So this is actually we found it here. Okay, now I need to recall the earlier equation, n equal to 8 pi, just I will name it as I0 into L divided by t0 square a power 4. What I have found here is I0, so I can replace that one here. So rigidity modulus equal to 8 pi, what is remaining, I0 is t0 square 2m d2 square minus d1 square, so divided by t2 square minus t1 square, so whole divided by t0 square a power 4. So t0 square will cancels, 8 pi 2m d2 square minus d1 square divided by t2 square minus t1 square into a power 4. L will be there. L will be there. So this will be multiply, then so I can accumulate this space. So final n can be written as 16 pi m d2 square minus d1 square pi m pi. So L I will write it here, 8 pi 16 pi ml d2 square minus d1 square divided by t2 square minus d1 square into a power 4. Okay, this is the rigidity modulus. You can write Newton per meter square. Okay, so this is our final result of rigidity modulus by the rigid this method, dynamical method. Dynamical method அப்படிங்கிறது என்னன்னா
நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன மாதிரியான ஷேப்பான டிஸ்காக இருந்தாலுமே என்ன பண்ண முடியும் என்னால் இப்போது அந்த ஐ வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த D1 D2ங்கிறது நான் மெஷர் பண்ண முடியும். ஓகே, நான் எந்த டிஸ்டன்ஸில் வைக்க போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தா மாஸ் அது தெரியும், நம்ம எவ்வளோ மாஸுங்கிறது நம்ம வைக்க போகக்கூடிய அந்த அடிஷ்னல் மாஸ், இந்த மாஸோட வெயிட். ஓகே, இந்த ப்ளூ கலர் இருக்கிறதுல இந்த மாஸோட வெயிட் நமக்கு தெரியும், அது அந்த M. அண்ட் தென் லென்த் ஆஃப் த ரிஜிட் அது தெரியும், ஒயர் தெரியும், D2ங்கிற என்ன டிஸ்டன்ஸ் வைக்க போகிறேன், D1ங்கிற என்ன டிஸ்டன்ஸ் வைக்க போகிறேன். How I can find the T0, same way I can find T1 T2. ஓகே, T0ங்கிறதுனா வித்தவுட் மாஸில் வந்து அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது ஆசிலேஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு ஃபுல் வேவ் லென்த் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுங்குது. அதே மாதிரி T2ங்கிறது D2 டிஸ்டன்ஸில் அந்த மாஸை வச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, D1 டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு சொல்லும். ஸோ இதுதான் வந்து ரிஜிடிவ் மாடுலஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ